கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது. இந்த வழக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பது கர்நாடக அரசியல் களத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு பேக்கூர் பகுதியைச் சேர்ந்த 53 வயதான பெண் தனது 17 வயது மகளுடன் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஒரு வழக்கு தொடர்பாக உதவி கேட்டு முன்னாள் முதலமைச்சரும் கர்நாடக மாநில மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவருமான எடியூரப்பாவை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்துள்ளார். அப்போது 17 வயது சிறுமியை அறைக்குள் அழைத்துச் சென்று எடியூரப்பா பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக அவரது தாயார் பெங்களூரு சதாசிவநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் எடியூரப்பா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எடியூரப்பா, சிறுமி மற்றும் அவரது தாயார் இருவரும் தனது வீட்டின் முன்பு நின்று அழுது கொண்டிருந்ததால் உள்ளே அழைத்து விசாரித்ததாக குறிப்பிட்டார். வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்த கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா, விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார். இதில் அரசியல் தலையீடு இருப்பதாக தெரியவில்லை என கூறிய அவர், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவைப்பட்டால் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிலையில் எடியூரப்பா மீதான போக்சோ வழக்கு சிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பழனிவேல்.